ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம யுவாஸ் கிச்சன் சேனலில் அப்பாவோட தோட்டத்தில் எந்த மாதிரிலாம் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். விதையெல்லாம் எப்படி சேமித்து வைக்கிறாங்க, அதை எப்படி அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயினாக அப்பாவோட தோட்டத்தில் விவசாயம்னு பார்த்தா மஞ்சள், வாழை, அப்புறம் தென்னை, பாக்கு, இந்த மாதிரி தான் மெயினான விவசாயமாக இருக்குது. மஞ்சள் கிழங்கு அறுவடை பண்ணுற போது அதில் எந்த விதை பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கிழங்குகளை ஒரு வருஷத்துக்கு சேகரித்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி மூடாக்கு போட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சீட் பண்ணுவோம். மஞ்சள் கிழங்குகளை தென்னை மரத்து நிழலில் இந்த மாதிரி மூடி வச்சுருப்போம். இது கறிப்பலா செடி. இந்த கறிப்பலாக்காய் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பிரியாணி கூட பண்ணுவாங்க. தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லாங் வீடியோவாக போடுறேன். மஞ்சள் நடுற போதே அது கூட ஊடு பயிராக வெங்காயம் நடுவாங்க. அப்படி இல்லைன்னா பயிர், உளுந்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடிகளை ஊடு பயிராக நடுவாங்க. வெங்காயம் நெட்டின 3 மாதத்துலேயே அறுவடைக்கு வந்துடும். வெங்காயம் தாளர்த்ததுக்கப்புறமா அதையும் சீட்ஸுக்காக பாதி சேவ் பண்ணி வைப்பாங்க. 1 இயர் வரைக்கும் பட்டரை போட்டு கொஞ்சம் நிழல்லையே வளர்த்தி காய வச்சுருப்பாங்க. மஞ்சள் ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், சேனக்கிழங்காகட்டும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1 இயர் வரைக்கும் அடுத்த இயர் சீடிங்காக இந்த மாதிரி சேகரித்து வச்சுருப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் சேவ் பண்ண கிழங்கு எல்லாமே இப்போது சீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பப்பாளி பழம் அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த காட்டில் மஞ்சள் போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. பப்பாளி போட்டிருந்த போது ஊடுபயிராக அரசாணிக்காய் போட்டிருந்தாங்க. இப்போ அரசாணிக்காயெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பப்பாளி காட்டை மஞ்சள் காடாக ரெடி பண்ண போகிறாங்க. இங்கே அப்பா தென்னம்பழம் நடவு போட்டு வச்சுருக்காரு. இருக்கிறதுலே எந்த காய் பெஸ்ட்டாக இருக்கோ அதை சீடிங்காக இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. வலை ஓட்டினது உடனே எல்லாம் மஞ்சள் நடவு போட மாட்டாங்க. 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் காடு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா குப்பையும் மக்கினதுக்கப்புறமா தான் மஞ்சளே நடவு போடுவாங்க. பப்பாளியோட இலை, தண்டு எல்லாமே சுத்தமாக மக்கினதுக்கப்புறமா வலை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. வலை ஓட்டினதும் டில்லர்லேயே அப்பா பார் பிடிச்சிட்ருக்காரு. இப்போ பண்ண வேலையெல்லாமே பார்த்தா ஒரு நாளில் சர்வசாதாரணமாக பண்ண மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் இதுக்கெல்லாம் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் வெள்ளாமை போடுற வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். காட்டில் வேலை பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருந்திருக்கு, எந்த அளவுக்கு மனதைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு வேலை பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு ஃபார்மராக எவ்வளோ தூரம் பொறுமையாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னோடய அப்பாவோட வேலையை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.